கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். இது எத்தனாவது மாதம்? 12வது மாதம், 12th month, டிசம்பர். இட்ஸ் a month of joy. நல்ல ஒரு சந்தோஷத்தின் மாதம். மாதத்தை சொல்லி ஆண்டவர் நன்றி சொல்லலாம். ரெண்டு கைகளை உயர்த்தியோ ஆமென், ஸ்தோத்திரம். வாயை திறந்தும் ஆமென், நல்ல கர்த்தரை உயர்த்தலாம். நீ தந்த அருமையான மாதத்துக்காய் நன்றி அப்பா. நீ யாவை செய்து முடிக்கிறவர். 11 மாதங்களும் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்ல சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். அவர் சொன்னதை அவரே நிறைவேற்றுவார். அவர் திட்டமிட்டதை அவரே செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வருஷத்துல சில காரியங்கள் லக்குகளை கர்த்தர் வைத்திருப்பார். ஒருவேளை 11 மாதங்களும் அது நிறைவேறாது போல தெரியலாம். இந்த 12வது மாதத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்ல. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சபையின் ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வேலைகள்ல, தொழில்கள்ல, வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, தரிசனத்துல, திட்டத்துல ஒரு ஆசீர்வாத மகிமை பெருக்கம் உண்டாவதாக. கர்த்தர் கிருபை தருவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தழைக்க பண்ணுவீராக. இந்த 12வது மாதத்துல சீஷத்துவத்தினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. 12, that means disciples. ஆமென். 12, ஆமென். வேதத்துல பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. 12 சீஷர்கள் மேல தம்முடைய ஆவியை ஊற்றினீரே, அப்படி ஊற்றுவீராக. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 நீரூற்றுகளை கர்த்தர் தோன்ற பண்ணினீரே. 12 கோத்திரங்களை கர்த்தர் எழும்ப பண்ணினீரே ஆண்டவரே, ஸ்தோத்திர. 12 ஜாதிகளை கர்த்தர் எழும்ப பண்ணினீரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த 12வது மாதத்துல ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அநேக தேவைகள் இருக்கலாம், நீங்க கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஊழியத்துல செலவுகள் உண்டு. ஊழியத்துக்கு நம்ம கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணும், எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் இந்த வருஷங்களில் நீங்கள் பிரயாசப்படுவீங்க. இந்த இயர் ரெண்டுக்கு முன்னாடி சில காரியங்களை செய்யணும், இப்படி வீட்டில் பிரயாசப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஒரு பொருள் வாங்கணும், இப்படி கூட நினைப்போம், பல காரியங்கள் நினைப்போம். எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான செய்தி. 3 உன்னதமான ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்துக்குள்ளே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். வேதத்தை கையில் எடுத்து இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து நல்ல விசுவாசத்தோடு வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே கடந்து போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். ஹல்லேலூயா. இதில் 3 அருமையான ஆசீர்வாதங்கள் உள்ளே இருக்கிறது. 1, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2, நீ பெரிய காரியங்களை செய்வாய். 3, நீ மேன்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த 3 வார்த்தைகளையும் சொல்லி அறிக்கை பண்ண விரும்புறீங்க? ஸ்தோத்திர. சூழ்நிலை பார்த்தா ரொம்ப மோசமான சூழ்நிலை. இந்த வசனம் எழுதப்பட்ட நிலைமையை பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது கொல்லப்பட வேண்டிய நாள், அதே ராத்திரி சவுலும் கொல்லப்பட வேண்டிய நாள். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்கி, அதற்கிடையில கர்த்தர் யுத்தத்தின் மத்தியில, போரின் மத்தியில, கொலை முயற்சியின் மத்தியில 2 பேருக்குமே, சவுல் 3000 பேரை திரட்டிட்டு கொலை முயற்சியோட வந்திருக்கிறான். தூங்கிட்டு இருக்கும்போது தாவீது அவன் நினைச்சா கொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. இதற்கு மத்தியில கர்த்தர் ஒரு சமாதான பாதையை உண்டாக்கி அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை புறப்பட பண்ணியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எப்படின்னு சொன்னா பயங்கர முள் புதர்கள் நிறைந்த ஒரு காடு, பயங்கரமான பாறைகள், சதுப்பு நிலமா, இப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு காட்டுல கத்தர் அந்த இடத்தை போய் அருமையா சுத்தமாக்கி சூப்பரா மாத்தி அங்க ஒரு நீரூற்றை உண்டாக்கி ஒரு அற்புதமான தோட்டமாய் மாற்றினால் எப்படி இருக்குமோ அது போல யுத்தம் நடந்து ஒரு கொலையோ பல கொலைகளோ விழ வேண்டிய ஒரு ராத்திரியில கத்தர் இந்த சூழ்நிலையை அற்புதமா மாற்றி அங்க ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தைன்னு சொன்னா, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் பக்கத்துல பார்த்து நல்ல கைகளை கொடுத்து உங்க மனசுல இருந்து வாழ்த்தி சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்படிலாம் சொன்னா நல்லா இல்ல, நல்லா சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க. ரெண்டாவது, நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். சொல்லுங்க, நீ மேன்மேலும் பலப்படுவாய். இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பார்த்து நல்லா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த முதல் வாரத்தில் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உலகம் உங்களை பார்த்து எந்த லிஸ்ட்லையும் வைக்கலாம், சபிக்கப்பட்டவா, விளங்காதவா, இவ வந்ததுனால பிரச்சனை, இவ வந்ததுல இருந்தே விளங்கல, பல காரியத்தை சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கடந்த வாரத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, சூழ்நிலை என் காதுகளில் என்ன சொல்லுகிறது எனக்கு மேட்டர் இல்ல, காரியம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்றது மேட்டர் இல்ல, வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது. முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவது, நீ பெரிய காரியங்களை செய்வாய். மூன்றாவது சொல்லுகிறார், நீ மேன்மேலும் நாளுக்கு நாள் பலவீனப்பட மாட்டாய், நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டே இருப்பாய்? பலப்பட்டு கொண்டே இருப்பாய். இப்ப விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை வைத்து என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவ்வளவு பேருக்கு இதை சொல்றதுல உண்மையிலேயே உள்ள இருந்து ஒரு பலன் வருதோ அந்த பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்கள் சாபங்கள், சொல்லுங்க, எங்கள் சாபங்கள், தலைமுறை சாபங்கள், முன்னோர் சாபங்கள், தற்போதைய சாபங்கள், பாவத்தினால் வந்த சாபங்கள், எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே நான் தைரியமாய் சொல்லுவேன், வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்ல சொல்லுங்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். விசுவாசத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நான் நல்லா இருப்பேனா? நிச்சயமா நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அவங்களாம் அப்படி பெருகிறாங்க, வளர்றாங்க, நாங்கள் எப்போ? நோ, எல்லாருக்கும் ஒரு டைம் கண்டிப்பாக கத்துருச்சு. தேர் இஸ் an appointed time for everyone. கத்த தமிழத்தில் வருகிற ஒரு பிள்ளைகளுக்கு கூட கத்தர் அப்படியே சும்மா அற்பமாய் விடுகிறவர் அல்லவே அல்ல. ஆக நல்ல ஒரு நிச்சயம் வேணும். இந்த வசனத்தில் சொல்லுகிறார், சூழ்நிலைகள் எதிரான சூழ்நிலைகள், ஆனால் வார்த்தை எப்படி வருகிறது என்றால், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம், நீ எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாய்? ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருப்பார் என்றால் அற்பமான காரியங்களை செய்ய மாட்டார். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தார் என்றால் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்லலாம், மற்றவங்களால செய்ய முடியாத காரியத்தை நம்மளை கொண்டு கர்த்தர் செய்வார். மற்றவங்கெல்லாம் இது எப்படி முடியும் அப்படி நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அதுக்குதான் ஒரு வார்த்தை இருக்குது, மனுஷனாலே கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடும். மோசேயோடு கர்த்தர் இருந்து சொன்னார், மோசேயோடு பார்த்து சொன்னார், உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் சப்பையான காரியமா இருக்கும்னு சொல்லல. எப்படிப்பட்ட காரியமா இருக்கும்? நம்மெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறது சாதாரண காரியத்தை கேட்கறோம். ஆண்டவர் இதை தாங்கப்பா, அதை தாங்கப்பா, எப்படி செய்யுங்கப்பா, அப்படி செய்யுங்கப்பா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரண காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. ஒரு ட்ரெஸ் வேணும், வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், ஆசீர்வாதம் வேணும், கல்யாணம் நடக்கணும், அது இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் ஒரு விஷயமே இல்லை. எல்லாம் அவர் கூட கொடுக்கிற தேவன். ஆனால் மற்ற மனிதர்களால் செய்ய முடியாத சாதனைகளை கர்த்தர் மூலமாய் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க இந்த இரண்டாவது ஆசீர்வாதத்தை நல்ல வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் பெரிய காரியங்களை செய்கிறவன். சொல்லுங்க, நான் பெரிய காரியங்களை செய்கிறவன். நிறைய பேருடைய வாயில சந்தேகமா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்து சொல்லுங்க, நான் பெரிய காரியங்களை செய்கிறவன். நான் சாதாரண மனுஷன் தான், ஆனா என் கூட இருக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவன். இருக்கிறதை கொண்டு நம்மால் ஏதாவது செய்ய முடியும், இல்லாத இடத்திலும் கர்த்தரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். சூழ்நிலைகள் சாதகமா இருந்தால் நம்மால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் சூழ்நிலைகளை கொஞ்சம் கூட சாதகம் இல்லை என்றாலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களால் செய்ய முடிந்ததை எல்லாம், முடியாததை எல்லாம் கர்த்தருடைய பலத்தினால் நான் செய்து முடிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களால் செய்ய முடியாததை நான் கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய பலத்தினாலும் நான் செய்து முடிப்பேன். மூன்றாவது காரியம் வாசிக்கலாம், நான் மேன்மேலும் பலப்படுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாளுக்கு நாள் என் பலன் குறையாது, என் பலன் அதிகரித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 92ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கிற, எடுக்க வேணாம், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம், நீடித்த நாட்களால்
அவனை திருப்தியாக்கி. ஆமென், ஸ்தோத்திரம். 92 கடைசி, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். எப்போதும் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நாளுக்கு நாள் நம்முடைய பலன் குறைவதில்லை. இந்த 3வது ஆசீர்வாதத்தில் பார்க்கிறோம், மேன்மேலும் பலப்படுவான். ஆகையால ஒரே ஒரு நிமிஷம் இந்த கைகளை உயர்த்தி இந்த 3 வார்த்தைகளை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து செல்லலாம். இந்த டிசம்பர் மாதம் முதல் நாளிலே கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். முதல் காரியம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2வது காரியம், நீ பெரிய காரியங்களை செய்வாய். 3வது காரியம், நீ மேன்மேலும் பலப்படுவாய். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி சொல்லிருங்க பார்க்கலாம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சாபத்துக்குரியவன் அல்ல. சாபங்கள் இருந்தது உண்மைதான், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கடினமான சாபங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் எல்லா சாபங்களையும் நீக்கிட்டார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2வது காரியங்களை சொல்லுங்க, நான் பெரிய காரியங்களை செய்வேன். 3வது காரியம், நான் மேன்மேலும் பலப்படுவேன். கரங்களை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இது 3 விதத்துல சொல்லலாம். ஒன்று, வேதம் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணிருக்கிற ஆசீர்வாதம். இது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எங்க உள்ளது? திருக்குறள் இருந்து எடுத்து நம்ம வாசிக்கிறோம். நீங்க அப்படி பார்க்கறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. திருக்குறள் இருந்து எடுத்து வாசிக்கிறோம். எங்க இருந்து வாசிக்கிறோம்? பைபிள்ல இருந்து. பைபிள் யாருடைய வார்த்தை? அப்ப அவருடைய வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஜீவன் இருக்கு. அவருடைய வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? எத்தனை பேர் இந்த 26 அதிகாரம் 25 வசனத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குன்றதை விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறபடினால் கர்த்தருடைய வார்த்தையை நிச்சயமாய் அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றி முடிப்பார். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம். இந்த சம்பவம் நடக்கிறது பட்டப்பகல் அல்ல. இந்த சம்பவம் நடக்கிறது அதிகாலையும் அல்ல. இந்த சம்பவம் நடக்கிறது சாதகமான சூழ்நிலை அல்ல. இந்த சம்பவம் நடக்கும்போது சமாதானம் இல்லை. இந்த சம்பவத்தை குறித்து நான் சொல்லுகிறேன், மிக 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 மோசமான எதிரான கொலை நடக்க வேண்டிய ராத்திரி. எப்படிப்பட்ட ராத்திரி? ஒரே வார்த்தையில் சொல்லலாம், கொலைகள், பல கொலைகள் நடந்திருக்க வேண்டிய ஒரு ராத்திரி. யுத்தம் நடந்திருக்க வேண்டிய ஒரு ராத்திரி. ஆமீன். இஸ்ரவேலுடைய ராஜா செத்திருக்க வேண்டிய ஒரு ராத்திரி. ஒன்று தாவீது செத்திருக்கணும், இல்லைன்னா அங்க சவுல் செத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ராத்திரி. சூழ்நிலைகள் கொஞ்சம் கூட அனுகூலமான, ரம்யமான, சாதகமான சூழ்நிலைகள் இல்லை. இன்றைக்கு அருமையாய் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாத இடத்துல, யுத்தத்துக்கு ஏதுவாய் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எதிராளியின் வாயிலிருந்தே வருகிறது. எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், என் குமாரனாகிய தாவீதே, நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். இன்னைக்கு கர்த்தர் அருமையா பேசுறாரு பாருங்க. சூழ்நிலைகள் விரோதமா இருக்கலாம். ஒருவேளை நீங்க வந்ததே ஒரு யுத்தத்தை பாதியில போட்டுட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஆராதனையில் இருக்கும்போது, நான் திரும்பி போய் அந்த யுத்தத்தை நான் சந்திக்கணுமே, இங்க இருக்கிறதே நல்லா இருக்குதே, வீட்டுக்கு போனா திரும்ப அந்த பிரச்சனையை சந்திக்கணுமே. கர்த்தர் இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலையில வார்த்தையிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறபடினால் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், நாங்கள் யாரு? நாங்கள் யாரு? பெரிய காரியங்களை செய்கிறவர்கள். நாங்கள் யாரு? மேன்மேலும் பலப்படுகிறவர்கள். அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்த, சபைக்குள்ள வந்த, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஒரு பிள்ளைகளும் திரும்ப அந்த சாபத்திற்கு கீழே இருக்க போகிறதே இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட பிள்ளைகள் நாளுக்கு நாள் பலப்படுவார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை. அடுத்த 2வது ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. என்ன சொல்லி சவுல் கூப்பிடுறாரு? என் எதிராளியாகிய தாவீதேன்னு சொல்லல, சத்துருவேன்னு சொல்லல, மருமகனே, மாப்பிள்ளை அப்படி கூட கூப்பிடல. எப்படி கூப்பிட்டாரு? உண்மையில மருமகன் தான், ஆனா எப்படி கூப்பிடுறான் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என்ன சொல்லி கூப்பிடுறாரு? குமாரனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் உண்மையிலேயே யார் தான் ஆசீர்வதிப்பா? தகப்பன் தான் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்போ இங்க நமக்கு நித்திய தகப்பன் யார் உண்டு? கர்த்தர் நித்திய தகப்பனா இருக்கார். கடந்த நாட்களில் தியானிச்சோம், கிறிஸ்துவுக்குள் நாம் அவருக்கு யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ இந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதம்? இங்கே அங்கே சவுல் தாவீதுக்கு சொன்னார், இங்கே யார் நமக்கு சொல்லுகிறது? பிதாவாகிய தேவன் தம்முடைய சாயலில் உண்டாக்கப்பட்டு தம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், நீங்கள் மேன்மேலும் பலப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒரு பக்கத்துல இது வாக்குத்தத்தம், இது வார்த்தை, ஆகையால் இதற்குள் ஜீவன் இருக்கிறது, இது கட்டாயம் நிறைவேறும். 2வது பக்கத்துல பார்க்கிறோம், இது யார்கிட்ட வந்த வார்த்தை? பிதா கிட்ட இருந்து பிள்ளையை நோக்கி வர்ற வார்த்தை. ஆகையால் என் தகப்பனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன் உங்களை வாழ்த்துறதுக்கு வாய் வரலனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. சில பிள்ளைங்க வந்து வருத்தத்தோட பேசுறத பார்த்துருக்குறோம். ஒரு ஐயா, அவருக்கு 65 வயசுக்கு மேல 70 வயசு கிட்ட இருக்கும். என்னை பார்க்கும் போதெல்லாம் புலம்புவார், எங்க அம்மா எங்க ஐயா என்னை ஒரு நாள் கூட நீ நல்லா இருப்பன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லையா. வேலைக்கு புறப்பட்டு போகும்போதே சொல்லுவாரு, நீ விளங்கவே மாட்டடா, நீ உருப்படவே மாட்ட.
வீட்டுக்கு வரும்போது சொல்ல, நீ எங்க உருப்பட போற, உன் கையெல்லாம் தரித்திரம். பார்க்கும் போதெல்லாம் பெற்றோர் அந்த பையனை என்ன பண்ணிருக்காங்க, சபிச்சு 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 அந்த பையனோட வாழ்க்கையில பயம், திகில். அவர் வந்து ரட்சிக்கப்படாதவர், என் வாழ்க்கையில் நல்லா இருக்க மாட்டேன்ற பயம். பல முறை அவரை கூப்பிட்டு ஜோமன் அனுப்பியிருக்கிறேன். நான் சொல்றேன், ஒருவேளை இந்த ஆராதனை இருக்கிற நாமும் கூட அப்படிப்பட்ட மனநிலைமையில் வந்திருக்கலாம். என்னை பெற்ற தகப்பன், என்னை பெற்ற தாய் மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிச்சாங்க, மற்ற பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப உயர்த்தி பேசினாங்க. ஆனா என்னைய பார்த்து நீ நல்லா இருப்படான்னு சொல்லி ஒரு நாள் கூட வாயை திறந்து சொன்னதில்லைன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த கவலை தூக்கி தூர போட்டுருங்க. நமக்கான பிதா, நித்திய தகப்பன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். விசுவாசிக்கிறவன் கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு பக்கத்துல வாக்கு தத்தம், இன்னொரு பக்கத்துல யாருடைய வார்த்தை, தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து கொடுக்கிற வார்த்தை. மூணாவது ரொம்ப ஆச்சரியம், ஒரு பக்கத்துல இவன் குமாரன்னு சொன்னாலும் இப்போ ரெண்டு பேரும் ஆக்சுவலா யாராத்தான் இருக்கிறாங்க. அடுத்த சில அதிகாரத்துல பார்த்தா திரும்ப இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சுட்டே தான் இருக்குது, சத்துருக்கள். அப்ப இந்த வார்த்தை எனக்கு ஆதரவாய் இருக்கிறவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ல, யாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, சத்துருவினுடைய வாயிலிருந்தே ஒரு வார்த்தை வருகிறது. ஒருவேளை சபிக்க வேண்டும், இல்லை என்றால் கொல்ல வேண்டும், இல்லை என்றால் நம்ம ஏதாவது செய்ய வேண்டும், தீங்குகளை உண்டாக்க வேண்டும் என்று வந்தாலும் கூட கர்த்தர் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் எப்படி மாற்றி போடுவாரா? அப்படி மாற்றுவாரா? கவனிக்கிறீங்களா? அப்படி மாற்றுவாரா? நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? சபிக்கணும்னு வாயை திறந்தா கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவாரா? மாற்றுவாரா? வேதத்துல பல இடத்துல பாக்குறோமே, பீலையாம் வாயை திறந்து என்ன செய்யணும்னு அவன் விரும்புறான். ஆனா இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் சொல்றத எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அவன் 3 முறை வாயை திறந்திருக்கிறான், 7 முறை மனசார என்ன பண்ணிருக்கான், கடைசி ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. எத்தனை சபிக்கணும்னு நினைச்சாலும் அவன் வாயை கர்த்தர் எப்படி மாத்திட்டாரு? உங்களுக்கு விரோதமாய் சிலர் சபிக்க வேண்டும் என்று வாயை திறக்கலாம், முயற்சிகள் பண்ணலாம். ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்து சபிக்கிற வார்த்தைகள் அல்ல, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை அவர்கள் வாயிலிருந்தே புறப்பட கர்த்தர் செய்வான். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 12வது மாதம் 1வது வாரத்துல 1வது நாள்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமென். யார் வாயை திறந்தாலும் என்னோடு கர்த்தர் இருப்பதினால் அந்த சாபமான வார்த்தைகளை கர்த்தர் எப்படி மாற்றுவாரா? ஆசீர்வாதமா. ஹல்லேலூயா. மொர்தெகாய் ஆமானை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமான் வேகமா உள்ள வாரார். உள்ள வேகமா வரும்போது ராஜா அகாஸ்வேரு ஆமானை பார்த்து கேட்கிறாரு, எப்பா, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆமான் யாரு? வீட்டில் ரெடி எதை செஞ்சு வச்சுட்டு வந்திருக்காரு, தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு எண்ணம், இந்த மொர்தெகாயை 75 அடி உயரம், அதாவது 50 முழம், அவ்வளவு பெரிய தூக்கு மரத்தை தூக்கி போட்டு கொல்லணும்னு நினைக்கிறாரு. அதே வாய் வந்து நின்ன உடனே என்னப்பா செய்யணும்? ராஜா ஏற குதிரை, ராஜாவோட வஸ்திரம், ராஜாவுடைய சரப்பணி, தெண்டனிட்டு பணியுங்கள், இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லி சபிக்க வந்த அதே வாயிலிருந்து அத்தனை யாருக்கு நேரம் போயிட்டு இருக்கு. ஆனா எது மட்டும் தான் தெரியாது, நம்ம சொல்றதெல்லாம் மொர்தெகாய்க்குன்னு மட்டும் தெரியாது. சொல்லி முடிச்சோன்னு சொல்றாரு, நீ சொன்னதில் ஒன்று குறையாமல் போய் அந்த காவற்காரனா இருக்கிற யாரு, மொர்தெகாய்க்கு செய். அப்ப இதுல பல இடத்துல பார்க்கிற பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா? ஆமீன். அநேகர் சொன்னாங்க இயேசுவை சிலுவையில அறையும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வாய்கள் சொல்லி இது மெய்யாகவே இவர் யாருதான், தேவனுடைய குமார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பைபிள் இப்படி எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். சபிக்கக்கூடிய வாய்களை கூட கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கிற வாய்களாய் மாற்றுவான். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, கொல்ல வந்தவன் கொல்ற வேலையை விட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், அழகா நின்று ஆசீர்வச்சிருக்கான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எத்தனை பேர் கூட வந்தாங்க தெரியுமா? 3000 பேரை கூட்டு வந்திருக்கான். ஐயா, ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கு ஆளுகள் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 3000 பேரை கூட்டு வந்து அவன் பாவம் போல ஊர் ஊரா ஒளிஞ்சு அலைகிறான். அவனை கொல்ல வந்திருக்கான். வேகமா வந்துட்டு நின்று, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். என்னையா, குத்த தானே வந்த, கொல்ல தானே வந்த, அடிக்கத்தானே வந்தேன்னா? இல்லை அப்படிதான் வந்தேன். ஆனா இப்ப என் வாயில என்ன வருது, உன்னை பார்த்த உடனே ஆசீர்வாதம். கையை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால், நம்முடைய பாதைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால், வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவனுடைய வழிகள் எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? நீதிமொழிகள் 14:14 நினைக்கிறேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், நல்ல அந்த வார்த்தையை சொல்லிருங்க பார்க்கலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள், வாசிங்க இந்த வசனத்தை, நீதிமொழிகள் 16:7. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட. நீங்க போய் தேடி அலைய வேண்டாம். ஐயா சாரி, அம்மா சாரி, ஏக்கா சாரி, மதனி சாரின்னு போய் நீங்க அலைய வேண்டாம். உங்க வழிகள் மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவனுடைய வழிகள்
கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இங்க யாருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குது? தாவீதுடைய வழிகள். அதனால கர்த்தர் சவுல் வந்தாலும் கூட, சத்துருவாய் வந்தாலும் கூட, அங்க இந்த சூழ்நிலையை கர்த்தர் எப்படி மாற்றிட்டாரு? சமாதானமாய் மாற்றிட்டார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எனக்கு இந்த மூணாவது காரியம் தான் ரொம்ப தொடுதலா இருக்குது. சபிக்கணும்னு வந்தவன், அழிக்கணும்னு வந்தவன், கொல்லணும்னு வந்தவன், கதையை முடிக்கணும்னு வந்தவன், இதுக்கப்புறம் தாவீதுன்ற ஒரு பேச்சு ஊர்ல அடிபடக்கூடாதுன்னு நினைச்சவன், இப்ப அவன் வாயை திறந்துன்னு சொல்றான், உன் கதையை முடிக்கணும்னு நினைச்சப்பா, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். நியாயாதிபதிகள்ல 14:14 சிம்சோன் ஒரு விடுகதையை போடுறான் பாருங்க. என்ன விடுகதை போடுறான்? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து, பட்சணம்னா சாப்பாடு, பட்சணம்னா என்னது? சாப்பாடு. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்தும் மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. இப்ப 3 காரியம் சொல்றான் பாருங்க. 3 காரியம் சொல்றான். அதே அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இந்த விடுகதைக்கான பதில் இருக்கிறது. என்ன சொல்றான்னா, பட்சிக்க வந்தவனுடைய கைகளிலிருந்து பட்சணம் கிடைக்குமா? அதாவது அழிக்க வந்தவன் கைகளிலிருந்து ஆகாரம் கிடைக்குமா? என்ன கேள்வி? அழிக்க வந்தவன் கைகளிலிருந்து ஆகாரம் கிடைக்குமா? 2வது சொல்றான், பலவானுடைய வாயிலிருந்து மதுரம் புறப்படுமா? அவன் பலவான், அவன் கொடூரமானவன், அவன் வாயிலிருந்து மதுரம் புறப்படுமா? 3வது சொல்றான் பாருங்க, சிங்கத்தின் வாயிலிருந்து தேன் கிடைக்குமா? கிடைக்கும். கிடைத்தது. எப்படி கிடைத்தது? வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றான். ஸ்தோத்திர. போதும். இப்ப ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் நல்லா தெரியும். சிம்சோனும் அவனுடைய தகப்பன் தாயும் ஒரு பெண் பாதற்கு போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது வழியில் என்ன எதிர்படுது? ஒரு சிங்கம் எதிர்படுகிறது. அந்த சிங்கத்தை அவன் ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல என்ன செஞ்சானா? கிழிச்சு போட்டான். அப்புறம் திரும்பி வரும்போது ஆட்டோட அந்த சிங்கத்தோட வாயில் என்ன இருக்குது? ஒரு தேன்கூடு. இதைத்தான் ஒரு விடுகதையா சொல்றான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் புறப்படுமா? இப்ப கேட்ப நம்மளே சொல்லுவோமே, பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணம் புறப்படுமா? யதார்த்தமா சொல்லுவோம். புறப்படுமா? புறப்படாது. பலவானுடைய கையிலிருந்து மதுரம் புறப்படுமா? புறப்படாது. சிங்கத்தின் வாயிலிருந்து தேன் புறப்படுமா? புறப்படாது. ஆனால் கர்த்தர் செய்வார் என்றால், சபிக்க வந்தவன், அழிக்க வந்தவன், கொல்ல வந்தவன், திட்டமிட்டு வந்தவனுடைய வாயிலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை புறப்படப்படுவான். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழிக்க வேண்டும் என்று பல முறை சவுல் தாவீதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ஒரு தடவை கூட கர்த்தருடைய கைகளில் விட்டு கொடுக்கல. அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை புறப்பட வச்சான். நாட்கள்ல ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் திறக்கிற அதே வாய்களை ஆசீர்வதிக்கிற அளவில் கர்த்தர் வைப்பான். ஆமா. அவங்களே வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க, நான் என்னமோ செய்யணும்னு நினைச்சிட்டு போனேன், என் வாயில ஏன் இப்படி வார்த்தை வந்துச்சுன்னு தெரியல, நான் ஏன் அவனை ஆசீர்வதிச்சேன்னு தெரியல, ஏன் அவனை நல்லா வாழ்த்துன்னு தெரியல, நான் கொல்லணும்னு போயிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன்? ஆசீர்வதிச்சுட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொன்னா, 1 சாமுவேல் 26 ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1-2 மட்டும் வாசிக்கலாம். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்திலிருந்து வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். போதும். எத்தனை பேரோட போயிருக்கிறான்? யார் அழிக்க? யார் போறா? சவுல் போகிறார். 3000 பேர் கூட சேர்ந்து யாரை அழிப்பதற்காக போகிறார்? தாவீதை அழிக்க. இப்போ இந்த சூழ்நிலை, இந்த அதிகாரத்தில் நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிக்கலாம். என்ன நடக்குன்னு சொன்னா, தாவீது கூட அபிசாய் அப்புறம் மற்ற சில ஜனங்கள் அவன் கூட இருக்கிறாங்க. சூழ்நிலை எப்படின்னு சொன்னா, தாவீது அபிஷேகம் பெற்றாயிட்டு, இவன் தான் ராஜாவாக போறான்னு சொல்லியாச்சு. ஆனால் சூழ்நிலைகள் மிக எதிரான சூழ்நிலைகள். சவுல் எப்படியாகிலும் தாவீதை கொன்று போட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்து காடுகள், மலைகள், கெபிகள் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தேடி 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 கொல்ல முயற்சி எடுக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீப் ஊருக்கு இன்ஃபார்மர் வச்சிருக்கிறான். சீப் ஊரார் வந்து சொல்றாங்க, இப்ப எங்கிட்ட ஒளிஞ்சிருக்கிறான். காத் ஊரார் வந்து சொல்றாங்க, எங்கிட்ட வந்து ஒளிஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு ஊர்லயும் தாவீது வந்தான்னா பாத்தீங்கன்னா, கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லுங்கப்பான்னு சொல்லி சொல்றதுக்கு இன்ஃபார்மரா ஆட்கள் வச்சிருக்காங்க. அங்க என்ன சொல்ற, வேவுக்காரர்களை வைத்திருக்கிறான். அவங்க வந்து சொல்றாங்க, இப்போ எங்க ஊருக்கு யார் வந்திருக்கிறா? தாவீது வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில சவுல் தன்னோடு கேள்விப்பட்டு 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதை அழிக்க போயிருக்கிறான். இப்போ நைட்டு எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சவுல் தூங்கிட்டு இருக்கிறான். சவுல் தூங்கிட்டு இருக்கும்போது தலைக்கு மாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு செம்பில் என்ன இருக்கு? தண்ணி.
இன்னொரு பக்கத்தில் ஈட்டிய தலைகள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, குத்தி வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு நைட்டு தண்ணி தேவைன்னு எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை வந்துன்னா டக்குன்னு என்ன செஞ்சுக்கலாம், ஈட்டி எடுத்துக்கலான்றதுக்காக, பாதுகாப்புக்காக தண்ணியும் ஈட்டியும் தலைமாட்டில் இருக்குது. இப்போ அபிஷாய் வந்து தாவீதோடு உள்ள நெருங்கிய அவனுடைய அவனுக்கு பாதுகாப்பாயும் அவனுக்கு துணையாயும் இருக்கிற சகோதரன். அவன் சொல்றான், இன்று தேவன் உம்முடைய சத்ருவை, 8ஆம் வசனத்துல, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்ப கவனிக்கணும், தாவீதை தேடி சவுல் வந்திருக்கிறான். ஆனா சவுல் இப்ப யார் கையில மாட்டிக்கிட போறா, தாவீது கையில மாட்டிக்கிட போறான். ஏன்னா இவன் கூட உள்ளவனே சொல்றான், இன்றைக்கு தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை, எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, 2 குத்து இல்லையா, ஒரே குத்தில் அவனை நான் குத்தி கொன்று போட்டுட்டுமான்னு கேட்கிறான். அந்த வார்த்தையை வாசிங்க. இப்பொழுதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்திலே உருவ குத்தட்டுமா என்று கேட்கிறான். இப்ப யாரு பாதிக்கப்பட போறா, யார் சாக போறா? சவுல் தான் சாக போகிறான். ஆனால் இந்த சூழ்நிலையில இந்த உன்னதமான 3 ஆசீர்வாதங்களை தாவீதுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு அவன் செய்த 5 காரியங்களை வேகமா நம்ம பார்க்கலாம். சரியா? தாவீது தான் கொல்லப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் இப்பொழுது சவுலை ஒப்பு கொடுத்தார். ஆனால் தாவீது சவுலை கொல்லவில்லை. அதற்கு அவன் விலகி கொல்லாதபடி தன்னை காத்து கொண்டான். அதற்கு மாறாக அந்த அதிகாரத்தின் முடிவில் பார்க்கிறோம், கொல்ல வந்த சவுல், கதையை முடிக்க வந்த சவுல், இனி ஒருபோதும் தாவீது என்கிற பெயர் சொல்லப்படக்கூடாது, இன்னைக்காவது இவன் கதையை முடிக்கணும்னு நினைச்ச சவுல் வாய் திறந்து சொல்லிட்டான், நீ யாருப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய்ன்னு சொன்னா அதற்கு 5 காரணங்கள் வேகமாய் சொல்லுகிறேன். முதல் காரியம், இந்த அதிகாரம் முழுக்க நீங்க பார்க்கணும். முதல் காரியம், தாவீதினிடத்தில் இருந்த 5 சுபாவங்கள் அல்லது அவன் செய்த 5 காரியங்கள்னு சொல்லலாம். 1, மன்னிக்கும் சுபாவம். யாரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து மென்மேலும் பலப்பட செய்வார் தெரியுமா? மன்னிக்கிற இருதயம் இருக்கிறவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நல்ல வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். ஆரம்பத்தில் பார்த்தோம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். யாருக்கு இந்த வார்த்தை வரும் தெரியுமா? மன்னிக்கிற இருதயம் இருக்கிறவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேரால இந்த 12வது மாசத்துல முதல் நாள்ல மன்னிக்க முடியுதா? என்னால் இவங்களை மட்டும் மன்னிக்கவே முடியல அப்படி சொல்றீங்கன்னா, அவங்கள இன்னைக்கு நீங்க மன்னிச்சிருங்க. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உடைய சமூகத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன். யார் மேலேயாவது கடும் கோபம், யார் மேலேயாவது வெறுப்பு, யார் மேலேயாவது எரிச்சல், இவங்களை மட்டும் நான் மன்னிக்கவே முடியல, ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, அவங்கள பார்த்தாலே எனக்கு உடனே ஞாபகம் வந்துருதுன்னு சொன்னா, வலது கரத்தை உயர்த்தி அவங்க பேரை சொல்லி ஜெபிங்க. இந்த வருஷத்தை தாண்ட முன்னாடி நான் அவங்கள மன்னிச்சிடணும். என் ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகணும். நான் மன்னிக்கணும். தகப்பன புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைங்களா இருக்கலாம், இல்லைன்னா தகப்பன் தாயா இருக்கலாம், உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்ககிட்டயே வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களா இருக்கலாம். உங்க பேர் இன்னைக்கு இவ்வளவு கெட்டு போகணும்னா அதுக்கு அவங்க தான் காரணமா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில சில வருஷங்கள் நஷ்டப்படுறதுக்கு அவங்க தான் காரணமா இருக்கலாம். ஆனா வலது கரத்தை உயர்த்தி உங்க உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, எனக்காக சொல்ல வேண்டாம், இந்த வார்த்தை உங்களுக்கு, இந்த வசனம் நிறைவேறணும்னு சொன்னா நீங்க மன்னிக்கணும். ஆண்டவரே என்னால மன்னிக்க முடியல, ஆனாலும் கூட மன்னிக்க பலன் தாங்கப்பா, மன்னிக்க பலன் தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னிக்க பலன் தாங்க, எங்களுக்கு நீர் மன்னித்தீர், அதுபோல நாங்களும் மன்னிக்க உதவி செய்யுங்க. எப்படிப்பட்ட துரோகியா இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி மன்னிச்சிருங்க. சீக்கிரத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தாவீதினிடத்தில் இருந்த ஒரு அற்புதமான சுபாவம். சவுல் இவ்வளவு செஞ்சாங்க கூட அவனை திரும்ப என்ன பண்ணிட்டே இருக்கிறான், மன்னிச்சுட்டே இருக்கிறான். வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். தாவீது இந்த வார்த்தையெல்லாம் படிக்கல, இதெல்லாம் அதுக்கு பிறகு எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம், அந்த வார்த்தையெல்லாம் படிக்கல. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தாவீதுக்குள்ள யார் இருந்தார்னா இதே வார்த்தை எழுதிய பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆகையால் இதற்கு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி தான், எங்க 1 சாமுவேல் 24 படிச்சீங்கன்னா இதே மாதிரி ஒரு கெபியில ஒளிஞ்சு சவுல் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவர் மலாஜலாதி கழித்து கொண்டிருக்கிறார். அப்ப மெதுவா பின்னாடி போய், அவனுக்கே தெரியாம இருட்டுக்குள்ள மெதுவா பின்னாடி போய் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, பின்னாடி போய் நைஸா எதை கட் பண்ணிட்டு வந்துட்டான், சால்வையுடைய நுனி அறுத்து கொண்டு வந்துட்டான். அப்புறம் இவன் கூப்பிடுறான், யாரை தேடி வந்தீர்னு கேட்டோன்னு, ஏய் தாவீது மாட்டிக்கிட்டான்ப்பா, அவனை கொல்லுப்பான்னு சத்தம் கொடுக்கறதுக்குள்ள சொன்னான். அதெல்லாம் ரைட்டு தான், உம்ம ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் நுனியை பாரும் அப்படி சொல்லுங்க. நுனியை எடுத்து பார்த்தாங்க, எது இல்லை,
வஸ்திர தொங்கல் இல்லை. இப்போ யார் கையில் இருக்கு? யாரை கொல்லணும்னு நினைச்சானோ அவங்க கையில். இப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டது யாரு தான்? சவுல் தான். இவ்வளவு சொன்ன உடனே சவுல் சொல்லிட்டான், எப்பா நீ என்னை பார்க்கலும் யாரு? உத்தமன். அப்படி இப்படிலாம் ஆசீர்வச்சிட்டு போயாச்சு. போனவர் திருப்பி இப்போ எதை கூட்டு வந்திருக்காரு? 3000 பேர். பல டைம் மன்னிச்சாச்சு. ஆனா திரும்ப 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 மன்னிக்கப்பட்டவன் திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ மன்னிக்க முடியாதுல்ல. நம்மெல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு தடவை மன்னிக்கலாம் பாஸ்டர், ஒரு தடவை மன்னிக்கலாம். நான் 10 தடவை மன்னிச்சிட்டேன் பாஸ்டர். பேதுரு எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டேன்னா இயேசு என்ன சொல்லி விடுத்தாரு? எத்தனை 70 முறை அப்படின்னா என்ன? 490 முறையா? 7 என்று 70 பேருக்கு போட்டு அப்படி 490 முறை இல்லை. ஸ்தோத்திரம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? 7 என்பது பூரணம். 70 என்பது மனுஷனுடைய ஆயுட்காலம். பூரணமாய் மன்னிக்கணும், ஆயுசு இருக்கிற வரை மன்னிக்கணும். கை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனை எப்படி மன்னிக்கணுமா? பூரணமாய், முழுமையாய். அறகுறையா மன்னிச்சுட்டு அவனை மன்னிச்சுட்டேன் ஆனால் நான் மறக்க முடியாது, பேசலாம் மாட்டேன், மன்னிச்சுட்டேன் அவ்வளோதான், அதை தாண்டில ஒன்றும் பேச முடியாது, அப்படிலாம் கிடையாது. மன்னித்தால் எப்படி மன்னிக்கணும்? பூரணமாய். நான் சொல்ல வர்றது என்னன்னா, தாவீதை பார்த்து அழிக்க வந்த சவுல் சொல்றான், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய்னு ஒரு சத்துருவின் வாயிலிருந்து இத்தனை முறை வருவதற்கு அவனை தூண்டிவிட்ட ஒரு காரியம் என்னவென்றால், நான் எத்தனை தடவை உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ திரும்ப திரும்ப நீ என்ன செய்யற? மன்னிக்கிற. என்னைக்கு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நாமளே கையை பிடிச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நினைச்சா நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நீங்கள் பெரிய மேட்டர் இல்லை, நீங்கள் அதை பொறுப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறீங்களா? அன்னைக்கு சொல்லுவாங்க, நான் தாண்டா உன்ட்ட தப்பாக நடந்துக்கிறேன், ஆனால் ஒன்னியால் மட்டும் எப்படி இருக்க முடியுது, நீ நல்லா இருப்பான். அவங்க வாயிலேருந்து என்ன வரும்? வார்த்தை. அப்போ தாவீது இப்படி ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முதல்ல ஒரு சுபாவம் அவன்கிட்ட பார்த்தா, எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்கிற சுபாவம். கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு என்ன சுபாவம் இருக்கணும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். என்ன சுபாவம் இருக்கணும்? அப்படி சொல்லக்கூடாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் காணாது. உங்களை பார்த்தா இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க பாஸ்டர், ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி இருக்கு. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, எத்தனை முறை மன்னிக்கணும்? எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எத்தனை முறை வேணாலும் மன்னிங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க, எத்தனை முறை வேணாலும் மன்னிங்க. காசா பணமாயா? என்ன ஆயிரப்போகுது? காசா பணமா? அது ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் இருதயத்தை ஃப்ரீ ஆக்கிட்டா போதும். ரைட், கழுதை நடந்து போட்டு விடுங்க, அவ்வளோதானே. என்னத்தை கொண்டு போயிட போகிறோம்? இந்த மன்னிக்கிற சுபாவம் இருந்ததுனால அவன்கிட்ட இன்னொரு சுபாவம் உள்ள இருந்து வெளிப்பட்டுச்சு. இரக்கம் வெளிப்பட்டுச்சு. எது வெளிப்பட்டுச்சு? இரக்கம். கொல்லன்னா கொன்றுக்கலாம். அபிசாய் சொல்றான். அபிசாய் சொன்ன வேடை பாருங்களேன். ஐயா எப்படி படுத்து கிடக்கிறாரு? இப்படி படுத்து கிடக்கிறாரு. பக்கத்துல ஈட்டி இருக்கு. கொண்டு போயிட்டு 1 2 3 ஒற்றே இருக்குல குத்தி எங்க போயிருமா? பூமிக்குள்ள போயிரும். அப்படி குத்திட்டுமான்றான். நான் சொல்றான், நல்லா இருப்பையா, நானே அவனை மன்னிச்சிட்டேன், நானே இறக்க செஞ்சுட்டேன், நீ ஏன் ஆர்வப்படுற? ஏசுநாதர் சொன்னார் பார்த்தீங்களா? மல்குஸ் யாரு? சேவகர் இல்ல, போர் சேவகர். வேகமா வந்து இயேசு என்ன பண்ண வரான்? அரெஸ்ட் பண்ண வரான். நம்மால் வேகமா எடுத்து பட்டயத்தை எடுத்து கழுத்துல போடுறது எங்க போட்டாரு? காதுல போட்டார். நல்ல வேலை போட்டார், இல்லைன்னா தலையை தூக்கினாலே ஏசப்பா ஒட்ட வச்சிருப்பாரு. காதுல வெட்டி வச்சுட்டான். பாண்ட சொல்ல, நானே மன்னிச்சிட்டேன், உனக்கு ஏன் எவ்வளவு டென்ஷன்? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவே மன்னிச்சிட்டாரு, உங்களுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் கேளுங்க. இயேசுவே மன்னிச்சிட்டாரு, உங்களுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன்? அதான் அந்த வசனத்துல படித்தோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயும், அந்த வசனத்தை அழகா எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். இரண்டாவது காரியம் முன்கோபத்தை அடக்கினான். தாவீது ஆசீர்வதிக்கப்பட அடுத்த ஒரு அற்புதமான ஒரு சுபாவம் என்னவென்றால் முன்கோபத்தை அடக்கினான். எதை அடக்கணும்? முன்கோபம் எங்க இருக்கும்? சிலருக்கு கோபம் எங்க இருக்கும்? நம்ம ஊர்ல சொல்ல, கோபம் எங்கம்மா இருக்கு? ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா உடனே அதை பத்தி பேசணும்னா நான் யாரா இருக்க மாட்டேன், மனுஷியா இருக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். அப்போ அப்பப்போ பேயா என்ன பண்ணிருந்தோம்? மாறிடுதோம். ஸ்தோத்திரம். நம்மளே சொல்றது வாயத்துல, நான் யாரா இருக்க மாட்டேன், மனுஷியா இருக்க மாட்டேன், மனுஷனா இருக்க மாட்டேன்னு சில டைம் நம்மளே யாரா மாறிடுது, மிருகமா மாறிடுதோம், இல்லைன்னா பேயா மாறிடுதோம். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14:17 அதே அதிகாரத்தில் 29 2 வசனத்தை வேகமா வாசிக்கலாம். முற்கோபி மதிகேட்டை செய்வான். நல்லா செஞ்சு முடிச்ச பிறகு சொல்லுவான், ஐயையோ உடச்சிட்டமே, கோபப்பட்டமே, பேசாம கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாமோ. இதுக்கு பேர் கோபம் அல்ல, இது வேற டைப் ஆஃப் கோபம். இது என்ன கோபம்? முற்கோபம். நம்ம சொல்ல முன்கோபக்காரன். அவன் தான் சொல்ல ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டான், அப்படி ஒரு சுடுசொல் தாங்க மாட்டான். என் பிள்ளை உடனே என்ன செய்வான்? முட்டி முட்டி அழுவான். இல்லைன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆறும். அப்படி சொல்றான் இல்லையா? இது என்ன கோபம்? முற்கோபம். தலையில கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல
முற்கோபமும் வேண்டாம், பிற்கோபமும் வேண்டாம், தற்கோபமும் வேண்டாம். ஆமென். கோபம் கொண்டாலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? முற்கோபம்னா உடனே செய்யறது, பிற்கோபம்னா பழி வாங்குறது, வேற ஒன்றும் இல்லை. தற்கோபம்னா ஸ்பாட்லேயே போட்டு அடிக்கிறது, அவ்வளோதான். எந்த கோபமும் எங்களுக்கு வேண்டாம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் வந்து ரொம்ப நேக்கா இருப்பாங்க, அங்கே ரொம்ப அழகா சச்சர் அப்படிதான் சொல்லிட்டு வீட்டில் போய் யோசிக்கிறது, இவன் எப்படி நம்ம அதுக்கப்புறம் ஆள் திரட்டுறது. அதான் சவுலுடைய நேச்சரும் கூட அப்படிதான். ஆனால் தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கோபம் இல்லை, முற்கோபம் இல்லை. ஒரு முறை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் ஐயா, அவன் வரலனாலும் பிரச்சனை, அவன் வந்தாலும் பிரச்சனை. டைனிங் டேபிளில் சவுல் சாப்பிடும் போது அங்கே கண்டிப்பாக எதுக்க யார் இருக்கணும்? அதுவும் அவன் கேட்கறது எப்படிதான், ஏன் டைனிங் டேபிளில் எனக்கு எதுக்க யார் உட்காரணும்? ஏன்னா இவனுக்கு திடீர்னு எப்போ பேய் வரும்னு தெரியாது, உடனே எதை தூக்கிடுவான். அசுத்தாவி வந்த உடனே ஈட்டியை தூக்கிட்டு கரெக்டாக உடனே பார்த்தீங்களா, அங்கங்க இருந்தால் முடியாது, உடனே நம்மால் இப்படி எஸ்கேப் ஆயிடுவார். பவுலிங் பண்ணுற மாதிரி, பேட்டிங் பண்ணுற மாதிரி எதையா பண்ணி எஸ்கேப் ஆயிடுவார். ஒரு நாள் கோபத்தை காட்டலை, கையில் சால்வை அறுத்து வச்சிருக்கிறான், நினைச்சா செஞ்சிருக்கலாம், கோபத்தை காட்டலை. அங்கே அவன் அபிஷாய் சொல்கிறான், போய் நின்று பக்கத்தில் நின்று சொல்கிறான், போட்டுறவா அப்படி கேட்கான். நல்லா இருப்ப, ஒன்று செஞ்சிடாதன்றான். முற்கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தால் என்றைக்கோ சவுல் யார் கையால் செத்திருப்பான். அவ்வளோ பெரிய அரக்கனை கொண்டவனுக்கு சவுல் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இவனுக்கு பேய் பிடிச்சா விரட்டுறது யாரால தான் முடியும்? எவ்வளோ பாருங்க, யோசித்து பாருங்களேன். ஆனால் சவுலுக்கு பேய் பிடிச்சா விரட்டன்னா இவர் கீபோர்டு வஸ்தாதான் அங்கே கதை நடக்கும். ஆனால் அவன் அதை பயன்படுத்தலை, கோபத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. மிஞ்சும் கோபத்தை அடக்க வேண்டும். கை வைத்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 4 அப்படி வாங்க, எபேசியர் 4:26, 27 வாசிங்க பார்க்கலாம். கோபம் வரும், சில காரியம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, ஒரு சரியா நடக்கல, ஒன்று டென்ஷன் வரும். அந்த கோபம் அடுத்த என்னவா மாறிடக்கூடாதான், பாவமா. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம், பிள்ளைகள்லாம் வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல். டென்ஷன் வரலாம், கோபம் வரலாம். நைட்டு தூங்க போக முன்னாடி 6 மணிக்கு ஒரு சூரியன் அஸ்தமிச்சுட்டுப்பா, எல்லா டென்ஷனும் என்ன செய்யுங்க, அடக்கிடுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு என்ன கொடுத்துறாதீங்க, இடம் கொடாமலும். அப்படின்னா முந்தின வசனத்தோட தொடர்பு இருக்கு. நீங்க கோபத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்தா அது யாருக்கு இடம் கொடுக்குற மாதிரி? கோபம் கழுதையை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டாங்க 2 பாட்டை பாடிட்டு வரும்போது வாசல்ல எதை வச்சுட்டு இருக்கணும்? கோபம் இருக்கு. திருப்பி வீட்டுக்கு போகும்போது என்ன செஞ்சிடணும்? தூக்கிட்டு போயிடணும். நீங்க வரும்போது கோபத்தோட வந்திருக்கலாம், நெஞ்சில கை வச்சு சிம்பிளா ஒரு ஜெபம் பண்ணிருங்க. என் மனசுல இருக்க எல்லா கோபம் இயேசுவின் நாமத்துல போ, இயேசுவின் நாமத்துல ஓடி போயிரட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷத்தால் இருதயத்தை நிரப்புங்க. யார் மேல ரொம்ப கோபமா இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க, யார் மேல ரொம்ப கோபமா இருக்கு? இயேசு மேலையா? யார் மேல ரொம்ப கோபமா இருக்கு? மனசுல கை வச்சுலுங்க, இனி நான் அவன் மேல கோபமா இருக்க மாட்டேன், என் மனசுல சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தாவீது ஆசீர்வதிக்கப்படுற ஒரு அற்புதமான சுபாவம், முன் கோபம் இல்லை. என்ன இல்லை? அவன் சின்ன வயசுல இருந்து செஞ்ச காரியங்களை பாருங்க, கர்த்தருடைய நடத்துதல் இருந்தா கொல்லுவான், கர்த்தருடைய நடத்தலாம் செய்ய மாட்டான். பச்சைபால் மாற்ற தவிர இது எல்லாம் அழகா அவன் செஞ்சிருக்கிறான். கை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, அவசரப்படவில்லை. என்ன செய்யவில்லை? ஏன்னா இப்ப கிடைத்த சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா செமையான சந்தர்ப்பம். எதுக்கு போட்டு, எனக்கு அபிஷேகம் இருக்குது, நான் தான் ராஜான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, வீட்டுக்கு சாமுவேலை அனுப்பி இவன் தான் அடுத்த ராஜான்னு சொல்லியாச்சு. அவன் இருந்து நல்ல ஆவி விலகி அந்த ஆவி யார் மேல வந்துருச்சு? என் மேல வந்துருச்சு. எப்படினாலும் சவுல் செத்தா நெக்ஸ்ட் ராஜா யார் தான்? இவங்கிட்ட கடந்து மண்டை உடைப்பான, தூக்கடான்னு சொல்லி அவசரப்படவில்லை. அருமையான சந்தர்ப்பங்களை கொடுத்து, எனக்கு இந்த வார்த்தை நான் நைட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண நல்ல ஒரு வேர்டை கர்த்தர் கொடுத்தார். எப்படி கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு தெரியுமா? என்னை நல்லா கவனிங்க. எப்படி கர்த்தர் டெஸ்ட் பண்றாரா? அருமையான சந்தர்ப்பங்களை கொடுத்து நாம் அவசரப்படுகிறோமா என்று தேவன் சோதி தருகிறார். என்கிட்ட அழகா சொல்லுவீங்க, அருமையான சந்தர்ப்பங்களை கொடுத்து நாம் அவசரப்படுகிறோமா என்று கர்த்தர் என்ன செய்யறாரா? இப்ப இந்த சூழ்நிலை கர்த்தருக்கு தெரிஞ்ச சூழ்நிலை தெரியலையா? நல்லா தெரியும். ஆனா இதுல யார் அவசரப்படல? தாவீது அவசரப்படல. என்னென்ன அவசரப்படல தெரியுமா? கொல்லுவதற்கான சந்தர்ப்பம், ஆனால் அவசரப்படவில்லை. ஆட்சியை பிடிப்பதற்கான சந்தர்ப்பம், ஆனால் அவசரப்படவில்லை. நெடுங்கால பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சந்தர்ப்பம், ஆனால் என்ன செய்யல? அவசரப்படவில்லை. ஆமென். எதிரியின் கதையை முடிப்பதற்கான சந்தர்ப்பம், ஆனால் அவசரப்படவில்லை. தன்னுடைய பலத்தை தேசத்திலே நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பம், ஆனால் அவசரப்படவில்லை. ஆட்சியை பிடிக்க இதுதான் சந்தர்ப்பம் என்று அவசரப்படவில்லை. ஒன்றே ஒன்று அவனுக்கு தெரியும், என்ன வேணாலும் நடக்கட்டும், எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு வரட்டும், என்னை அழிக்க முயற்சி எடுக்கட்டும், கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலை வரைக்கும் இவன் எத்தனை கொல்ல வந்தாலும் என் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னை கொல்ல விடாது. அதே நேரத்தில் கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை வரும் வரைக்கும் நான் அவசரப்படாமல் காத்திருப்பேன். சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
சில நேரம் உங்களை ரொம்ப விரோதிக்கிறவங்களை உங்க கையில கொண்டு கொடுத்து பார்ப்பான். இப்ப நீங்க ஒரு ஆபீசர்னு வச்சுக்கிடுவோமே, நல்ல கவனிங்க, ஒரு ஆபீசர் நீங்க கையெழுத்து போட்டாதான் அவங்க பேப்பர் பாஸ் ஆகும். இப்போ அவங்க யாரு தெரியுமா? உங்களுக்கு சூனியம் பண்ணி, உங்களுக்கு செய்வினை பண்ணி, ஏவல் பண்ணி, உங்களுக்கு எரிச்சல் பண்ணி, உங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் விளங்காம ஆக்குனதே அவன் தான் வச்சுக்கிடுவோமே. அப்படி முயற்சி எடுக்கிறான், உங்க பொலிய மாத்திரான், என்னென்ன செய்ய முடியும், உங்களுக்கு அவ்வளவு தீங்கு செய்யறான். அவனுடைய பேப்பர் உங்ககிட்ட கையெழுத்துக்கு வருதுன்னு சொன்னா, இப்போ நம்ம நினைக்கணும், நல்ல வாய்ப்பு, இன்னைக்கு லேசா மாத்தி விட்டா இவன் கதை முடிஞ்சிச்சு. இல்ல, தாவீது அப்படி செய்யல. எதிரியை முடிப்பதற்கான, இதுக்கு பிறகு சவுல் தாவீதுன்ற பேச்சு வராது, தாவீது மட்டும்தான். நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், செய்திருக்கலாம். இதற்கு பிறகு தாவீது, சவுலின் ராஜ்யம் அல்ல, இனி யாருடைய ராஜ்யம்? தாவீதின் ராஜ்யம். இதற்கு பிறகு இந்த ஓடி ஓடி வெளிய வேண்டிய அவசியம் அல்ல, இன்னைக்கு ராத்திரி பேசாம கதையை முடிப்பா. எதுக்கு இவ்வளவு போட்டு பச்சாயத்து? அவசரப்படல. 1 சாமுவேல் 26 வாசிங்க. பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து, அல்லது அவருடைய காலம் வந்து, அல்லது அவர் மரித்து, அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய என் கையினால் யார் செத்துறக்கூடாது. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஒண்ணு அவருக்கு காலம் வந்து மறிக்கட்டும், இல்லைன்னா கர்த்தர் அவர் அடிக்கட்டும், இல்லைன்னா அவர் மறிச்சு போகட்டும், இல்லைன்னா அவர் யுத்தத்துல பேசாம போகட்டும், ஆனா என் கையால நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், கொல்ல மாட்டேன். அவசரப்படல. அநேக நேரம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மறந்து போகிறோம். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். நாம் மென்மேலும் பலப்பட வேண்டியவர்கள் என்பதை மறந்து போய் அவசரப்படுகிறதுனால் எதிர்ப்பதமாய் நடந்து போகிறது. என்ன நடக்கிறது? ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறோம், பலன் குறைந்து போகிறது. அற்பமான காரியங்கள் தான் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய முடிகிறது. 4வது காரியம், முக்கியமான காரியம், தேவன் கொடுத்த அபிஷேகத்தின் மேல் அத்தனை மரியாதை. திரும்ப 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 சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல என் கை என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், தாவீதை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்க வைத்ததுக்கான முதல் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, மன்னிக்கிற சுபாவம். 2வது, முன் கோபத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. 3வது, அவசரப்படவில்லை. 4வது காரியம், தேவன் கொடுத்த அபிஷேகத்தின் மேல். அவன் பார்க்கறான், சவுலா இல்ல யாரு எனக்கு மேட்டர் இல்ல, ஆனா இவன் மேல என்ன இருக்குது, கர்த்தருடைய அபிஷேகம். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க ஒரு மனுஷன்னு பார்க்காதீங்க, அவன் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கு, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களை நம்ம கனப்படுத்தி தான் ஆகணும். யாராவும் இருக்கலாம், அவங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அவங்களை கனப்படுத்தணும். 3 வசனத்தை வேகமா வாசிங்க. தாவீது அபிஷேகத்தை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் அப்படின்னு என்ன சொல்றான்? நீ சவுல்னு பாப்ப, கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டாரு. சவுலுக்கு மேல நான் எதை வச்சிருக்கிறேன்? அபிஷேகத்தை. நீ கொண்டுட்டு கடைசி உனக்கு என்ன உண்டாயிரும்? குற்றம் உண்டாகிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பெற்றவனா இருக்கலாம், அவன் தவறு செய்திருக்கலாம், ஆனால் அவனுடைய நியாய தீர்ப்பு யாருடைய கைகள் இருக்குது? ஆக்கினை கர்த்தருடைய கைகள், ஜீவன் கர்த்தர் கைகள் இருக்குது. அவன் சொல்றான், அபிஷேகம் பெற்றவன் மேல் கையை போட மாட்டேன். 11ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்கட்டும். சில நேரம் சொல்றோம்ல, எனக்கு கோபம் வந்துடாதபடி, நான் ஏதாவது செய்திராதபடி கர்த்தர் என்னை காக்க வேண்டும். இவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கைகளை போடாதபடி கர்த்தர் என்னை காக்க கடவர். 23 கடைசியில வாசிக்கிறோம், என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தோம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். அழகா புரிஞ்சுக்கிட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல எதை போடக்கூடாது. சில நேரம் நம்ம அவசரப்படுறோம், சில காரியங்கள் பேசுறோம், சில காரியங்களை செஞ்சிடறோம். எப்பவும் நம்ம கவனிக்கணும், அபிஷேகம் பெற்றவங்களுக்கு விரோதமா நம்மளோட வாயின் வார்த்தைகள், ஊழியர்களா இருக்கலாம், சுவிசேஷகர்களா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், கர்த்தர் அவங்களை அபிஷேகம் பண்ணிருக்காரு தெரிஞ்சா முடிஞ்ச அளவு நம்ம அவங்கள பத்தி பேசாம இருப்பது நல்லது. 5வது காரியம், பிரச்சனைகளை யார் கைகளில் ஒப்பு கொடுக்குறா தெரியுமா? கர்த்தருடைய கைகளில் ஒப்படைக்கிறான். 23ஆம் வசனத்தை முழுவதுமாய் வாசிக்கலாம். கர்த்தர் அவனவனுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பிரச்சனைகளை முழுவதுமாய் கர்த்தர் கையில கொடுக்குறான். அவன் சொல்றான், தாவீது சவுல் நெடுங்கால போர் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நான் நினைக்கிறேன் இது ஏன் பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை யாருடைய பிரச்சனை? அவன் சொல்றான், பாத்தீங்களா, அது கோலியாத்தா இருக்கட்டும், அது சவுலா இருக்கட்டும், பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்ல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. தேவன் யுத்தம் செய்ய வல்லவர், அவர் யுத்தங்களின் தேவர், யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர், யுத்தத்தை தொடங்கவும் கர்த்தரால் முடியும், யுத்தத்தை முடிக்கவும் கர்த்தரால் முடியும். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவனவனுக்கு, வாசிப்போம், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. விஷயத்தை யார் கையில ஒப்பு கொடுக்கிறான்? கர்த்தர் கையில. நான் நீதியா தான் இருக்கிறேன், அவன் அநீதியா தான் செயல்படுறான், ஆனா நான் இந்த பிரச்சனையில நான் ஒன்னும் செய்ய போறதில்ல. இந்த பிரச்சனை யார் கையில கொடுக்கிறேன்? கர்த்தர் கையில. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. பிரச்சனை பெருசா இருக்கலாம், கொலை முயற்சி கூட இருக்கலாம். டோன்ட் ரைஸ், நம்ம ரைஸ் ஆக வேண்டாம். டோன்ட் எஸ்கலேட், நம்ம எழும்ப வேண்டாம். இதை யார் கைகள் ஒப்படைக்கணும்? கர்த்தர் கைகள். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ள இத்தனை சுபாவங்களை நாம் தாவீதினிடத்துல பார்க்கிறபடியினால், அசுத்தாவினால் ஏவப்பட்டு வந்த சவுல் இங்கே நின்று ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். என் குமாரனாகிய தாவீதே. வரும்போது எப்படி வந்தான்? சத்துரு வென்று வந்தான். இப்ப எப்படி சொல்றா? என் குமாரனாகிய தாவீதே. அல்ல வலதுகரத்தை வைத்து இந்த 3 வார்த்தைகளை சொல்லிடலாம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். 5 காரணங்கள் வேகமா சொல்லிடலாம். அப்படி ஆசீர்வதிக்கப்பட ஒரு 5 காரணங்கள். முதல் காரணம், தாவீது ஆமென் ஸ்தோத்திரம், மன்னிக்கிற சுபாவம். சொல்லுங்க, மன்னிக்கிற சுபாவம். 2வது, முன் கோபத்தில் இடம் கொடுக்கவில்லை. 3வது, அவசரப்படவில்லை. 4வது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கை போடுவதில் என்று அபிஷேகத்தின் மேல் அத்தனை மரியாதையை செலுத்தினான். 5வது காரியம், தன் பிரச்சனை, போராட்டம், கொலை முயற்சி, நெருக்கமான சூழ்நிலை மத்தியில இந்த காரியத்தை யார் கையில் ஒப்படைக்கிறான்? கர்த்தர் கையில். அதனால ஆண்டவர் இந்த 3 உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார்.